this is Nitya Saranda. Welcome to Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, Veg Stew. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாய் எடுத்துக்கோங்க. மண் சட்டி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது கூடவே பிரிஞ்சி இலை, இது கூடவே பச்சை மிளகாய் லைட்டாக கீரி போட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து மெலிசான இருக்கிற பெரிய வெங்காயம். வெங்காயத்தை அதிக தீயில வச்சு வதக்காதீங்க, ஏன்னா இந்த ரெசிபிக்கு கண்ணாடி பதம் இருந்தால் போதும், ரொம்ப அதிக ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது. கருவேப்பிலை. இப்போ மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து காலிஃப்ளவர், இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பச்சை பட்டாணி, தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் கருத்து போகாத இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது ரெண்டாவது பாலுங்க, அதாவது முதல் பால் திக்காக இருக்கும், இது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுக்கிற பால். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே காய் வேகக்குள்ளே இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், அப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வருதுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அப்போ தான் காய் வேகும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம ஊற்றிருக்க அந்த ஒரு கப் தேங்காய் பால்லேயே அந்த காய் நல்லா வெந்துடும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பால் நம்ம ஊற்றினது எல்லாமே ஓரளவுக்கு சுண்டி இருக்கு பாருங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ கடைசியாக முதல்ல அரைச்ச திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் கடைசியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, Veg Stew ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு கேரளா ரெசிபிங்க. இந்த Veg Stew ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தான். மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு.